நேசினார். ஏசாயா 61 அதிகாரம், அந்த அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்படுகிற தப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன் பாருங்க, இந்த 61வது அதிகாரம் ஏசாயா 61. இந்த அதிகாரம் ஒரு ஏரியாவில் ஒன் ஷாப்பை மூட வச்சுச்சு. உங்களுக்கு தெரியுமா? இந்த அதிகாரம் ஏசாயா 61 அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு பாரையும் மூட வச்சுச்சு. அல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு பகுதியில் ஒரு மனுஷன் பார் நடத்திட்டு வந்தான். இது நடந்த உண்மை பாருங்க. ஒரு மனுஷன் பார் நடத்திட்டு வந்தான். பார்னா தெரியும் உங்களுக்கு, ஒயின் ஷாப்பு. பார் நடத்திட்டு வந்த அந்த மனுஷன் சொல்லுவானா எப்பவுமே அங்கே வர்ற ஜனங்கிட்ட, இயேசுவுக்கு என் பாரில் இடம் இல்லை. அப்படி ஒருவேளை இயேசு இந்த பாருக்குள்ளே வந்தாருன்னா அவர் கழுத்தை பிடிச்சி நான் வெளியில் தள்ளுவேன். ஏன்னா இது ஏன் இடம், இந்த இடத்துக்குள்ளே இயேசுவுக்கு இடமே விடமாட்டேன் நான் அப்படின்னு பயங்கரமாக திட்டுவானா. ஒவ்வொரு நாளும் திட்டுவானா. பாருக்குள்ளே வந்தாலே திட்டுவானா. யாரை திட்டுவான்? இயேசுவை திட்டுவானா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த பார் ஓனர் இப்படியே திட்டிகிட்டு இருக்கிறப்ப அந்த பகுதியில் ஒரு நாள் ஒரு தேவ ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தாராம். அவர் எப்படிப்பட்டவர்னா, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட மனுஷன். அவர் ஊழியம் செய்யறதுக்காக அந்த பாருக்குள்ள, அந்த ஏரியாக்குள்ளே வராரு. அந்த பார் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளே வராரு. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவர் ஊழியத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த பகுதியில் ஒரு பார் இருக்குது ஐயா. இந்த பாரில் இருக்கிற இந்த பார் ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, எப்பவுமே இப்படி குடிச்சிட்டு இயேசுவை கண்டபடி திட்டுறாரு. ஆமாம், அவர் சொல்கிறாரு, இயேசு யாரு? இயேசு என் பாருக்குள்ளே வந்தாருன்னா கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுவேன். அந்த மனுஷனுக்கு இடம் கிடையாது, அவருக்கு இடம் கிடையாது பாரில். அப்படி இப்படி திட்டுவாராம். இதை கேட்ட உடனே அந்த ஊழியக்காரருக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. இந்த பாருக்குள்ளே இயேசுவை கூட்டிகிட்டு போகணும். எதுக்குள்ளே சொல்லுங்க? பாருக்குள்ளே இயேசுவை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நல்ல மழை வர்ற நேரத்தில் இந்த மனுஷன் எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்காம இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பைபிளை எடுத்துட்டு நேராக பாருக்குள்ளே போயிட்டாராம். எங்கே போயிட்டாராம்? பைபிளை எடுத்துட்டு பாருக்குள்ளே போயிட்டாராம். பாருக்குள்ளே போய் பார்த்தா எல்லாரும் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மனுஷன் போய், இந்த ஊழியக்காரரை போய் என்ன பண்ணாரா, தன்னுடைய பைபிளை எடுத்து உயர்த்தி பிடிச்சு சொன்னாரா, இயேசுவை நான் பாருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரா. இயேசுவை நான் பாருக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், இயேசுவை நான் பாருக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், இயேசுவை நான் பாருக்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி சத்தமாக பேசினாராம். அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும், சில பேர் என்ன பண்ணாங்களா, அவர் பார்த்து சிரிச்சாங்களா, சில பேர் தலையை குனிஞ்சுக்கிட்டாங்களா, சில பேர் என்னென்னமோ பேசினாங்களா. அப்போ அந்த பார் ஓனர் வந்தாராம். அவர் சொன்னாரா, இயேசுவா, இயேசுவுக்கு என் பாருக்குள்ளே இடம் இல்லை, இயேசு வந்தா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவேன், இயேசுவுக்கு என் பாருக்குள்ளே இடம் இல்லைன்னு அவ்வளோ திமிரா பேசினானா. அப்போ அந்த ஊழியக்காரர் இருக்கிறாரு பாருங்க, திருப்பி அவங்க கூட சண்டை போடலை, பைபிளை எடுத்து ஏசாயா 61 அதிகாரத்தை வாசிச்சாராம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் கட்டுதலையும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும்னு வாசிச்சுக்கிட்டே போறாரு. இதை வாசிக்க வாசிக்க அந்த பாருக்குள்ள ஒரு ஒரு ஊனமா ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார் ஓனருடைய பையனா. அவன் பிறந்ததுலேருந்து நடக்காத ஒரு முடவன். அவன் வீல் சேரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். திடீர்னு இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க தொப்புன்னு கீழே விழுந்துட்டான் பாருங்க. அவன் ஏன் கீழே விழுந்தான்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. இவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் வசனத்தை. அப்போ அந்த பையனை தூக்கி விடுறதுக்காக எல்லாரும் ஓடுறப்ப அவன் சொன்னானா, இல்லை என்னை தொடாதீங்க, யாரோ என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, இப்போ யாரோ என்னை தூக்குற மாதிரி இருக்குது, யாரும் என்னை தொடாதீங்க, நானே எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத ஒரு பையன் அந்த வசனம் வாசிக்க வாசிக்க அந்த பையனை இயேசு அப்படியே மேலே தூக்கி விட்டாரா? ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
நடக்காத பையன் சிஸ்டர், வாழ்க்கையில நடக்காதவன், பிறந்ததிலிருந்தே முடவன், நடக்காத மனுஷன் இப்ப என்ன பண்றான் பாருங்க, இயேசுவை நாமத்தினால எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த உடனே அந்த பார் ஓனருக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சான். என் பையன் நடக்கிறான், இவ்வளவு நல்ல தெய்வத்தை எத்தனை நாள் வரைக்கும் நான் கேவலமா பேசணும்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவன் என்ன பண்ணான் தெரியுமா, கண்ணீரோடு அந்த ஊழியக்காரருடைய காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புதான்னு சொல்லி அன்னைக்கு அந்த இரவு முழுசும் அந்த ஊழியக்காரர்கிட்ட வேத வசனத்தை எல்லாம் கற்று, இயேசு யாரு, ரட்சிப்பு என்னது, ரட்சிப்புனா என்ன, நம்ம எப்படி இருக்கணும், இயேசுடைய காரியங்கள் என்னன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு விடியறப்ப அந்த வாரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு போர்டு எழுதி வச்சிருந்தானா. அந்த போர்டில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, இது இயேசுவின் இடம், இது இயேசுவின் இடம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அந்த பாரை விட்டே ஓடிட்டானா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிட்டீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு குடும்பத்தில் யார் யாரெல்லாம் சொல்றா இயேசுவுக்கு இடம் கிடையாது, என் வீட்டுக்குள்ள இயேசுவுக்கு இடம் கிடையாது, என் இருதயத்துக்குள்ள இயேசுவுக்கு இடம் கிடையாது, நான் இயேசுவை ஒரு நாள் ஏத்துக்க மாட்டேன், நான் இயேசு பின்னாடி ஒரு யாருன்னு சொன்னா, இயேசு நினைச்சா ஒரு நிமிஷத்துல எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி அப்பா நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லலாமா? எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 பேர்த்துக்காச்சும் பிரைஸ் லார்ட் சொல்லி அவங்கள அப்படியே பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த புது மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் இல்ல. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு சாட்சி சொல்லணும்னு ஒரு உணர்வு வருதுனால மறுபடியும் இன்னொரு சாட்சி கூட சொல்றேன் பாருங்க. பஞ்சாப்ல ஒரு பகுதியில் என்னைக்கும் நடக்கல, நம்ம 2000 இந்த வருஷத்துல நடந்த ஒரு உண்மையான சாட்சி. பஞ்சாப்ல ஒரு பகுதியில் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அங்கே இருக்கிறதான சில மத வெறின்னு சொல்ற மாதிரி ஒரு சில காரியங்களை வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணாங்களோ, அந்த ஊழியக்காரரை அடிச்சு அவர் கீழே தள்ளி விட்டு அவர் மேல விறகையெல்லாம் போட்டு பெட்ரோல் ஊத்தி தீய வச்சுட்டாங்க. ஆமீன்னு சொல்லுங்க பாருங்க. தீய வைக்கிறப்ப அந்த ஊழியக்காரர் கண்களுக்கு அந்த ஏசப்போ ஒரு காட்சியை காட்டுறார். என்ன காட்சி அப்படின்னா, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில எரியாம இருந்தாங்க பாருங்க, அந்த காட்சியை கர்த்தர் காமிச்சாரா. இவங்க எல்லாம் மட்டையெல்லாம் போட்டு எரிய வைக்கிறாங்களாம். குப்பு குப்புன்னு தீ எரியுதாங்க. தீ எரிஞ்சு எல்லாமே கருகி போயிருச்சான். பாஸ்டர் உயிரோடு இருந்தாராம். அவர் சாட்சி, அவர் போட்டோ கூட காமிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் பாருங்க நம்ம ஆண்டவர். எல்லாமே எரிஞ்சு போச்சு, விறகு அத்தனை எரிஞ்சு போச்சு. பாஸ்டருடைய சட்டை கருகலங்க, அவருடைய முடி கருகல. திரும்ப எழுந்திரிச்சுட்டு இயேசுவே பெரியவர்னு சொன்னாரா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை பார்த்த உடனே அந்த ஊர் தலைவர் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் தெய்வம்னு இன்னைக்கு ஒரு பெரிய சபை அங்க இருக்குதாங்க. அதுதான் இயேசு. ஆராதிக்கிற ஆண்டவருடைய வல்லமை பெரியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. நல்ல சத்தத்தை உயர்த்தி அற்புதர் அற்புதர். ஹல்லேலூயா. ஜீசஸ் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்யறாரு. எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்க? டாக்டரால முடியாது, மந்திரவாதிகளால் முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனா இயேசுவால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. உண்மையா அவரை நம்பி வந்தா இயேசு அற்புதம் செய்வார். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசு பதில் கொடுப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். அவர் பதில் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒருவேளை பதில் கொடுக்கலன்னா இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம்.
எத்தனை பேர் நாம் பேசுறது புரியுது? அல்லேலூயா. ஆகவே உண்மையா அவரை தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் மார்ச் மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அதன் பின்பாக ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்குது பாருங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல எல்லாம் தேவ திட்டம் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் இந்த மாதத்தை பார்க்கும்படியா உதவி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த மார்ச் மாதத்துல ஆவியானவர் ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட பேசும்படியாக உணர்த்தின ஒரு சில காரியங்கள். நீங்க வேதாகம புஸ்தகம் எடுத்துக்கொண்டு மார்க்கு சுவிசேஷம் எடுத்துக்கங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதுல 36வது வசனம். ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் நம்மோடு கூட பேச விரும்புறாரு பாருங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 பேர்த்துக்காச்சும் கை கொடுத்து இந்த காஸ்பலை சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கடந்த வெள்ளிக்கிழமை பேசுறதுக்கு ஆவியானவர் உதவி செய்தாங்க ஃபாஸ்டிங் பிரேயர்ல. ஆனால் திரும்பவும் அந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் இடைப்பட்டதுனால இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறாரு. ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அவனுக்குள்ள இருந்து பயம் மாறுது. சொல்லுங்க, ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற பயம் மாறுது. ஒரு மனுஷன் பயப்படுறப்ப அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மாறுது. அல்லேலூயா. எக்கோ வேண்டாம். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அதனால ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயம் ஒரு மனிதனை கொல்லும், விசுவாசம் ஒரு மனிதனை காப்பாற்றும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்க. என்ன வந்தாலும் ஆண்டவரை நம்புவேன்னு சொல்ற நீங்க அந்த விசுவாசம் இருக்குது பாருங்க. அந்த விசுவாசத்தோடு நீங்க இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. யவீருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. யவீர் யாரு? ஜெப ஆலய தலைவன். நமக்கு நேரம் இல்லை, ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிடுறேன். யவீர் யார் தெரியுமா? ஜெப ஆலய தலைவன். ஜெப ஆலய தலைவன் அப்படின்னா ஒரு ஆலயத்துல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு மனுஷன் அவரு. ஆனா இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து யவீர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. இந்த வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து யவீரோட பக்கத்துல நிற்கிறாரு. இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கிறப்ப யாராச்சும் பயப்படுவாங்களா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருந்தா பயம் வருமா வராதா? ஆமா, பயம் வரும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்தா பயம் வருமா வராதா? சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமா, சொல்லுங்க. பயம் வருமா வராதா? சும்மா சொல்லுங்க. வராது. வரும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? வராது. ஆனா யவீருக்கு பயம் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சொல்லட்டுமா? நமக்குமே பயம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறப்பதான் நம்ம பயப்படுறோம். நீங்க இப்ப பயப்படுறீங்கன்னா இப்ப உங்க கூட இயேசு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு, ஆனாலும் பயப்படுறோம். யவீரும் பாருங்க, இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கிறாரு, பயப்படுறாரு. ஏங்க, இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கிறப்ப என்னங்க பயம்? பயம் வருதுங்க. ஏன் பயம் வருது? ஏன் பயம் வருது தெரியுமா? யவீரு இயேசுவை பார்க்காம
சுத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்குறப்ப பயம் வருது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பக்கத்திலேயே இருந்தா கூட ஏன் நமக்கு பயம் வருது தெரியுமா? நம்மளை சுத்திலே நடக்கிற காரியத்தின் மேல் நம்ம கண்ணு போகுது பாருங்க. எந்த மனுஷன் இயேசுவை பார்க்காம சுத்தில நடக்கிற பிரச்சனையை பார்க்குறானோ அவனுக்கு விசுவாசம் வராது, அவனுக்கு பயம்தான் வருது. ஆமேன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா. அதனால எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க, நாம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்மளை சுத்திலே நடக்கிற பாவங்களையும் பாரங்களையும் உதறி தள்ளிவிட்டு, பைபிள் அப்படிதான் சொல்லுது. வசனம் எடுத்து வாசிங்களே, எபிரேயர் 12:1. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாருங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பாருங்க பொறுமையோடு. அப்போ பைபிள் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, இயேசுவை நாம பார்க்கணும். சொல்லுங்க, இயேசுவை பார்க்கணும். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இயேசுவை மாத்திரம் பார்க்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 3:1, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பைபிள் சொல்லுதுங்க, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப யவீருக்கு ஏன் பயம் வந்துச்சு? யவீர் பக்கத்துல இயேசு இருக்கிறாரு, ஆனா இயேசுவை யவீர் பார்க்கல. சுத்திலி நடக்கிற காரியங்களை பார்க்கறதுனால யவீருக்குள்ள பயம் வருது. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூடவே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஏன் பயம் வருது தெரியுமா? நாம இயேசுவை பார்க்காம சுத்திலும் நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையிலையும் பயம் வருது. நீங்க பயம் வர்றதுனால இயேசு உங்க கூட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு, ஆனாலும் பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? ஏசப்பாவை நான் பார்க்காம. அல்லேலூயா. பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, பேதுரு கடலின் மேல் நடந்தான், பைபிள் சொல்லுது. அப்ப இயேசுவை பேதுருவை பார்க்கறான். இயேசுவை பார்த்த உடனே பேதுரு சொல்றான் பாருங்க, இயேசுதான் என்றால் நானும் நடக்கும்படி எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படிங்கிறான். உடனே இயேசு வாங்குறாரு. உடனே பேதுரு நடந்து போறாரா? இல்லையா? நடந்து போறாரு. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, மத்தேயு 14:26 வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்களே 32வது வசனம் வரைக்கும். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு ஆவேசம் என்று சொல்லி உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதர் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு இயேசுவை பார்த்தாரு இல்ல? பேதுரு இயேசுவை பார்க்கிறாரு. உடனே பேதுரு சொல்றாரு, நீங்க தான் அங்க நிக்கிறதுனா நானும் நடக்கிறதுக்கு கட்டளை இடுங்க அப்படிங்கிறாரு. உடனே இயேசு என்ன சொல்றாரு? வாங்குறாரு. உடனே பேதுரு என்ன பண்றாரு? அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பாருங்க, இயேசுவை கண்டு இயேசுவை பார்த்து ஜலத்தின் மேல் நடந்தான். சொல்லுங்க, இயேசுவை பார்த்து ஜலத்தின் மேல் நடந்தான். மறுபடியும் சொல்லுங்க, இயேசுவை பார்த்து ஜலத்தின் மேல் நடந்தான். இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டு. முதல்ல யாரை பார்த்தா? இயேசுவை பார்த்தா தண்ணி மேல நடந்தான். இப்ப எதை பார்க்கறான்? காற்றையும் கடலையும் பார்க்கறான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. அதை பார்த்த உடனே பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பேதுரு கடல்ல நடக்கிறான். கடல்லையே நடந்த ஒரு மனுஷன் ஏசப்பாவுக்கு அப்புறமா யாரு? பேதுரு தான், வேற யாரும் நடக்கலைங்க.
ஆனால் அந்த பேதுரு கடைசி வரைக்கும் நடக்க முடியல பாருங்க. அவன் ஏசப்பாவை பார்க்குற வரைக்கும் கடல் மேலே நடந்தான். திரும்பி ஒரு நிமிஷம் கடலை இப்படி பார்த்தான் பாருங்க. உடனே அவனுக்குள்ள என்ன ஆயிருச்சுன்னா பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம அவரை பார்க்குற கண்ணால சுத்திலே நடக்கிற காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பயம் வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே இயேசு என்ன பண்றாரு? கையை நீட்டி அவனை பிடித்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அற்ப விசுவாசியே. ஆமாயா, அற்ப விசுவாசியா பேதுரு. யார் தெரியுமா அற்ப விசுவாசி? படகை விட்டு இறங்காம சேஃபா நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்க, பின்னாடி ஒரு 11 பேர். அவங்க தாங்க அற்ப விசுவாசி. ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, பேதுருவை பார்த்து அற்ப விசுவாசிக்கிறாரு. ஏன் அற்ப விசுவாசிக்கிறாருன்னா, இயேசுவை பார்க்கிற வரைக்கும் பேதுருடைய விசுவாசம் அதிக லெவல்ல இருக்குது. என்னைக்கு இயேசுவை பார்க்காம கடலையும் காத்தையும் பார்த்தானோ அன்னைக்கு அவன் விசுவாசம் அற்ப விசுவாசமா மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அற்ப விசுவாசிகளுக்கு பயம் வரும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம், அற்ப விசுவாசிகளுக்கு தான் பயம் வரும். ஆமா, இன்னைக்கு நீங்க பயப்படுறீங்களா? நீங்க பயப்படுறீங்கன்னா அப்ப நீங்க யாரு? ரைசலா. அப்ப ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு பாருங்க, கையை நீட்டி தூக்கி அவனை கூப்பிட்டு போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒன்று புரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கையில் இயேசு நம்ம பக்கத்திலேயே இருந்தா கூட நாம் அவரை சரியா பார்க்காம விட்டுட்டோம்னா நம்ம கண்ணு சுத்தியில் இருக்கிற சூழ்நிலைகளையும் போராட்டத்தையும் பிரச்சனையையும் தேவையையும் நமக்கு வருகிற அவமானம், நமக்கு வருகிற எல்லா பாடுகளையும் போராட்டங்களையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க, இயேசுவே நம்ம பக்கத்தில் இருந்தா கூட நாம் பயந்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இயேசு சொல்லி தராரு, இல்லைப்பா நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, காரணம் உன் கூட தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு ஆமென் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் எங்க கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் எங்க கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு ஜீசஸ், இயேசு என்னோடு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சுத்தியிலே நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறதை விட்டுட்டு உங்க பக்கத்தில் இருக்கிற இயேசுவை பார்க்க ஆரம்பிங்க. அவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். அதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுல 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததால் ஆமென் அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. என் கண்ணு பிரச்சனையை பார்க்கிற கண்ணா இருக்கக்கூடாது, என் கண்ணு அவரை பார்க்கிற கண்ணா இருக்கணும். வேலைக்காரன் தன்னுடைய எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரி தன்னுடைய எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் அவரையே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது?
இந்த புது மாதத்தில் ஆவியானவர் இதை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறாரு பாருங்க. இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து வாசிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இந்த சம்பவங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மார்க் 5ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் 21வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. எவ்விருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து அப்பொழுது ஜெப ஆலய தலைவனும் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே, சொல்லுங்க, அவர் பாதத்திலே விழுந்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் வாசிங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவனோடு கூட போனார். அல்லேலூயா. பாருங்க, யவீரு என்கிற ஒரு மனிதன், ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீரு என்கிற ஒரு மனுஷன். இந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மகளுடைய வியாதிக்காக இயேசுவின் இடத்துல வரான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசுவின் இடத்துல அவன் வந்து அவன் என்ன பண்றான்னா, பாதத்தில் விழுந்தான். அல்லேலூயா. ஏன் பாதத்தில் விழறான் அப்படின்னா, யவீருடைய மகள் அங்க மரண அவஸ்தையில் இருக்கிறான். ஆமென். யவீருடைய மகள் சுகமாகணும்னா யவீரு இயேசுவினுடைய பாதத்தில் விழணும். ஆமென் சொல்லுங்க. யவீரு இயேசுடைய பாதத்தில் விழுந்ததுனால யவீருடைய மகள் சுகமாவார். ஆமென் சொல்லுங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தால் செய்ய முடியாத காரியங்கள் கூட அவர் பாதத்தில் நாம விழறப்ப நமக்காக கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யவீரு எத்தனையோ டாக்டர், வைத்தியம், எத்தனையோ மனுஷங்க, எத்தனையோ பெரியவங்க, அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துருப்பாரு. உண்மைதானே? ஆனால் பாருங்க, என்ன முயற்சி பண்ணியும் அவன் மகள் சுகமாகல, சாக கிடக்குறாங்க, செத்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யவீரு என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய பாதத்தில் போய் விழறான். ஹல்லேலூயா. நம்மளால் ஒன்று முடியலன்னா அவரால் அது முடியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இன்னைக்கு உங்களால் ஒன்று முடியலையா, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, எங்கெங்கெல்லாம் ஓட வேண்டாம், தேவ பாதத்தில், தேவ சமூகத்தில் வந்து விழுந்துருங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாததை நாம் ஆராதிக்கிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பாதத்தில் நீங்க கண்ணீரை விட்டு பார்த்துருங்க பார்க்கலாம். அவர் பாதத்தில் விழுந்து நீங்க கண்ணீர் மட்டும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாதத்தில் விழுந்து ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், உடனே இறங்குவார். உடனே இறங்குவாருங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாறணும்னா நீங்க அவர் பாதத்தில் விழுங்க. அல்லேலூயா. அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறவங்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆமேன். அன்னாளுடைய சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுல. அன்னாள் பாருங்க, மலடியா இருந்தாள், அன்னாள் அழுது கொண்டிருந்தாள். வேதம் சொல்லுது, அன்னாள் சாப்பிடாம அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லியும் அவளால் அதை அடக்க முடியல. அழுது கொண்டே இருந்தாள், அழுது கொண்டே இருந்தாள், அழுது கொண்டே இருந்தாள். வீட்டில் அழுகாட்சி வந்துகிட்டே இருக்குதுங்க, வந்துகிட்டே இருக்குது. கேட்க ஆள் இல்லை, கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் அண்ணாலே எல்கானா வந்து கேட்குறாரு, 10 குழந்தையை காட்டில் நான் உனக்கு பெருசு இல்லையா? ஆறுதல் சொல்லியும் அந்த மனசு ஆறுதல் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, பெண்ணினால் ஒவ்வொரு நாள் அவளை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நீ மலடி மலடின்னு குத்திக்கிட்டே இருக்கிற பாருங்க. இந்த சூழ்நிலை மாற அண்ணாள் எவ்வளவோ அழுது பார்த்தா, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா, முடியலை. கடைசியாக அவன் என்ன பண்ண தெரியுமா? தேவ ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மணி கணக்கில் ஜபம் பண்ணல, இருதயத்தை ஊற்றினாள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டர்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பிரதர்? நம்ம வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பாதத்தில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து தேவனை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு உதவுங்கன்னு அவர் பாதத்தை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், கர்த்தர் நமக்காக ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னால் மலடியாக இருந்தது உண்மைதான். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், தேவாலயத்தில் வந்து அவர் பாதத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் வருது. அன்னாள் தனியாக வரலை. இப்போ அன்னாள் எல்கானா அவன் கூட அவனுடைய குமாரனாகிய சாமுவேலையை கூப்பிட்டு வரான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒருவேளை நான் ஒன்றுமே இல்லாத அன்னாளை போல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து அழுது எத்தனையோ பேர்கிட்ட பேச்சை வாங்கி வாங்கி சும்மா அப்படி உட்கார்ந்தது போதும். நீங்கள் தேவ சமூகத்திற்கு வாங்க, இங்க உட்காருங்க, மணிக்கணக்கில் தேவனிடத்துல பேசுங்க, ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு சொல்லுங்க. யாக்கோபு சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஏசா கொல்றதுக்காக வரான். கொல்றதுக்காக வர்றதை யாக்கோபு தெரிஞ்சுட்டு ராம் முழுவதும் என்ன பண்றான்? போராடுறான். விடியற வரைக்கும் அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டான். நான் விடமாட்டேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விடிஞ்ச உடனே ஏசா வரான் பாருங்க. ஏசா வந்து கொல்லுவான்னு பார்த்தா ஏசா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நைட்டு கர்த்தர் அவனோடு கூட பேசினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவ்வளோ வருஷமாக இருந்த பகை அன்னைக்கு நைட்டு சமாதானமாய் மாறுச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்குள்ள சண்டை இருக்குது, இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்குள்ள பாடுகள் இருக்குது. அங்கெங்கெல்லாம் போகாதீங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சுங்க. அவர் ஒரு பதிலை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் மாற்றுவார், அவர் அற்புதங்களை செய்வார். யவீரு பாருங்க, யவீரு தேவ பாதத்தை பிடிச்சான். கடைசியா தன்னுடைய மகளுக்காக. அவன் தலைவங்க, ஜெபாலய தலைவன். அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குங்க. எல்லாம் மதிப்பு மரியாதை தூக்கி அந்த சைடு வச்சுட்டு காலில் போய் விழுந்துட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை ஜனங்க இருக்க, யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு மனுஷன், பெரிய ஆளாக இருக்கிற மனுஷன் காலில் விழுந்தா எப்படி இருக்கும்? யவீர் அப்படிதான். கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு மனுஷன் தான், ஒரு தலைவன் தான். போய் டக்குன்னு காலில் விழுகிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க, பெரிய மனுஷன் போய் காலில் விழுகிறான். காரணம் என்னன்னா, யவீருக்கு தெரியும், நான் பெரிய மனுஷனாவே இருந்தாலும் அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அல்லேலூயா. நான் அவர் காலை பிடிச்சா போதும், என் வீட்டில் விடுதலை வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, நான் பணக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், நான் அப்படியா இருக்கலாம், தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தை பிடிச்சு பாருங்க, கண்ணீரை சிந்தி பாருங்க. யவீருக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் நமக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பி உள்ளேன், எல்லாம் உம்மால் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, அப்பா இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆமென். ஆபிரகாமுக்கு செய்தவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, யவீர் அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் உமது கைகளை வையும்,
அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். 24வது வசனம் சொல்லுது பாருங்க, அவர் அவனோடே கூட போனார். எத்தனை பேத்துக்கு நான் பேசுறது புரியுது? பாதத்தில் விழுந்தவன் கூட கர்த்தர் போறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு நான் திரும்பி போகிறப்ப நான் மட்டும் போகக்கூடாது, என் கூட கர்த்தரும் வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. அவர் உங்க கூட வரணும்னா, ஐயோ அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது, எனக்கு எவ்வளோ பேர் இருக்குது, பேர் புகழ் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவர் காலை பிடிச்சு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா நீங்கள் கூப்பிடுவீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், வர்றப்ப நீங்கள் ஒரு வேளை வெறுமையாக வந்திருக்கலாம், போகிறப்ப நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்ததுனால அவர் உங்க கூட வருவார். அல்லேலூயா. அவர் வந்தால் செங்கடல் பிளக்கும், அவர் வந்தால் யோர்தான் பின்னிட்டு திரும்பும், அவர் வந்தால் எரிகோ மதில்கள் உடையும், அவர் வந்தால் வானத்திலிருந்து அக்கினி பொழியும், அவர் வந்தால் மரித்தவனும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரோட தான் போவேன், நான் கர்த்தரோட தான் போவேன். அவருடைய ஜெபம் பாதத்தில் விழுந்துட்டான் பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிங்களே பாருங்க, அவர் அவனோடு கூட போனார். ஆனா இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிப்பீங்க அப்படின்னா, எவ்வீரு இத்தனை பேசுறான், என் புள்ள வேதனையா இருக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் எவ்வீரு நிறைய ஜெபம் பண்றான்ல. ஏசப்பா திரும்பி ஒரு வார்த்தை கூட எவ்வீருக்கு பேசவே இல்லை. நீங்க அந்த வசனங்கள்லாம் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா தெரியும். இயேசு திரும்ப ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் எவ்வீரு கூட பேசவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, பேசாமலே கூட போறாரு. சொல்லுங்க, பேசாமலே கூட வராரு, கூட தான் இருக்கிறாரு, ஆனா பேசாமலே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவர் என் கூடவே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா பேசாமலே நின்றுக்கிட்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது, அவர் அவங்க கூட போறாரு, திரளான ஜனங்களும் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். பாருங்க, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணது யாரு? யவீரு. சுகம் கிடைச்சது யாருக்கு? இது எப்படி இருக்குது பாருங்க. ஜெபம் பண்ணது யவீரு, சுகம் யாருக்கு கிடைக்குது? பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு. யவீரோட மனசு எப்படி வேதனைப்பட்டிருக்கும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில வேதனையான சோதனையான காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, என் கூட இன்ன வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா அவன் கூட வந்ததுல இருந்து பேசுறீங்க. நான் தான் ஜெபம் பண்ணேன், நான் தான் பாதத்துல விழுந்தேன், நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், நான் தான் எல்லாத்தையும் பண்றதே நானு, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் நடக்குதே.
அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு எதுவும் நடக்கலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யவீருவே, உனக்கு எதுவுமே நடக்கலைனாலும் இயேசு இன்னும் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யவீருவே, உனக்கு இன்னும் எதுவும் நடக்கலை, ஆனால் நீ ஜெபம் பண்ண எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, ஆனால் உனக்கு எதுவுமே நடக்கலை. சோர்ந்து போகாத யவீருவே, உன் கூட தான் கர்த்தர் இப்பவும் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் உன் கூட தான் நின்றுகிட்டு இருக்கிறாரு, உன்னைதான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா அவர் மௌனமா இருக்கிறாரு. அதான் யோபு சொல்றாரு பாருங்க, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்கிறவராய் இருந்தும் அவர் எப்படி இருக்கிறாரா? மறைந்து இருக்கிறாரா. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்கள. யோபு 23:8-10 வரைக்கும் வாசிங்க. நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் காணேன், வலதுபுறத்திலும் அவரை நான் காணேன். காணாதபடிக்கு ஏன்? ஆனாலும் நான் போகும் வழியை அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்றார், ஆண்டவரே, யோபு, நான் முன்னாடி பார்க்குறேன் அங்கேயும் நீங்கள் இல்லை, நான் பின்னாடி பார்க்குறேன் அங்கேயும் இல்லை, நான் இந்த பக்கம் பார்க்குறேன் அங்கேயும் இல்லை, நான் அந்த பக்கம் பார்க்குறேன் அங்கேயும் இல்லை, ஆனாலும் என் வழிகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு நிறைய பேரோட சூழ்நிலை அப்படி தான் இருக்குல்ல சிஸ்டர். ஜெபம் பண்ணுறது நாம, அற்புதம் நடக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு. பாருங்க, இன்னொருத்தவங்களுக்கு நடக்கிறதுக்கு சந்தோஷம்தான், ஆனால் ஜெபம் பண்ணி அழுது நம்மள எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, இல்லை யவீருவே, இல்லை, உன் பக்கத்தில் தான் இப்போவும் நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். அப்போ என்ன நடக்குது பாருங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து அப்படி வாசிங்களேன். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை யார் கேட்கிறா? யார்கிட்ட சொன்னாங்க? யவீருக்கிட்ட தான் சொன்னாங்க. யவீருக்கிட்ட சொன்னதை யார் கேட்கிறா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு அங்க பார்க்குற மாதிரி இருந்தாலும் யாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? யவீரவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? யவீரை தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. யவீருடைய காதுல அவங்க வந்து சொல்றாங்க. யவீரு திரும்ப பதில் சொல்லல, கர்த்தர் திரும்ப பதில் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டர், பிரதர்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் மௌனமா இருக்கலாம், ஆனாலும் நடக்கிற எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. என் வாழ்க்கையில ஏதாவதுன்னா நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, எனக்காக என் ஆண்டவர் பதில் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் இல்லாதது போல தெரியலாம், கேள்வி கேட்கலாம் நிறைய பேர், எங்க உன் இயேசு எங்க காணோம்? ஜெபம் பண்ண என்னமோ வசனத்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறையா? என்னப்பா நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை, உனக்கு பின்னாடி வந்தவங்களுக்குலாம் அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீ ஜெபம் பண்ணி உனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பல பேர் பல விதமாக பேசினாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு தாமதித்தாலும் சிறந்ததை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அவர் எங்கேயோ இல்லை, அவர் இங்க இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, என் பக்கத்தில் இருக்கிறாரு, என்ன ஒவ்வொரு நாளும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. என் வழிகளை அவர் அறிவார். எனக்கு ஒண்ணுனா அவர் பதில் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, நான் அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறவன். சொல்லுங்க, நான் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவன். நான் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறதுனால கர்த்தர் எனக்காக பதில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கல. ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று. இதுதான் முதல்ல பேசுற வார்த்தை பாருங்க. யவீர் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி யவீருக்கு வார்த்தையே வரல. முதல் வார்த்தை யவீருக்கு வருது, பயப்படாதே,
நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதே. காத்திருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் காத்திருக்கிறனே ஆண்டவரே, இதுவரைக்கும் போராட்டத்தை சகிக்கிறனே ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால தாங்க முடியலையே ஆண்டவரேன்னு ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே விசுவாசம் உள்ளவனா இருக்கணும்? ஏன்னா இன்னும் இயேசுவும் பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு 28:20 சொல்லியிருக்குது பாருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா. ஆமென். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்திய ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம், அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் கை பிடிக்கிறதுக்கு சில பேர் பயப்படுறீங்க. ஆமாம், இதை கடிச்சிருவாங்களோன்னு பயப்படுறீங்களான்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை பசி எடுக்கிற டைமில் கையில் ஏதாவது மாட்டுச்சுன்னா கடிச்சிருவோண்டா நான் அப்படிங்கிற மாதிரி சில பேர். பரவாயில்ல, கை கொடுங்க பிரதர் சிஸ்டர், கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாவீருக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இப்படி சொல்லி என்ன பண்றாரு? பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு, எவ்வீறு விசுவாசிக்கிறாரு. ஆனா அதே இயேசு சொன்ன வார்த்தையை அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் நகைத்தார்களாம். சொல்லுங்க, நகைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நகைக்கிறாங்களா? உங்களை பார்த்து நகைக்கிறாங்களா? நீங்க இயேசுவோட வார்த்தையை சொன்னா நகைக்கிறாங்களா? இயேசுன்னு சொன்னா நகைக்கிறாங்களா? நகைப்பாங்க, நகைக்க தான் செய்வாங்க. அல்லேலூயா. ஏன் அவங்க நகைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, ஆனா நமக்கு இயேசு யாருன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நகைக்கிறவங்க உங்க வாழ்க்கையை பார்த்து விசுவாசிப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு ஆமேன்? அல்லேலூயா. பாருங்க, பிள்ளையை அந்த வசனங்கள் வாசிங்க. அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும், அதாவது யாக்கோபு, யோவான், பேதுரு ஆகிய 3 பேரையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று. ஹல்லேலூயா. எவ்வீரு கூட கர்த்தர் பேசல. ஆனா யாரு கூட கர்த்தர் பேசுறாருன்னா, மரித்து போன அந்த மகளோடு கூட கர்த்தர் பேசுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தர் ஒருவேளை நம்ம கூட பேசாம இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பிரச்சனையோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க, என் கூட கர்த்தர் பேசலனாலும் என் பிரச்சனையோட கர்த்தர் பேசுவாரு. இங்க நான் அழுதன்னா அங்க அவர் பேச ஆரம்பிப்பாரு. இங்க நான் போராடினா அங்க எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். உடனே சிறு பெண் எழுந்து
நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தாள். இதுக்கு முன்னாடி வந்த பெண்ணுக்கு எத்தனை வருஷம் பாடு? 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அதே 12 பாருங்க இந்த பிள்ளைக்கு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் எல்லாத்தையும் யதார்த்தமாக செய்யலை, விசுவாசத்திற்காகவே எல்லாத்தையும் செய்யறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? 12 வயதுள்ளவளாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில அமைதியாவே இருக்கிறார் அப்படின்னா அவர் செய்ய போகிற காரியம் எல்லாரும் பிரமிக்கிற வகையில கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் எல்லாம் அழுகிறாங்க. ஆனா ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நகைக்கிறாங்க பாருங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு பாருங்க, நகைக்கிறவங்களெல்லாம் வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு செபிக்கிறவங்களை கொண்டு வந்து வைக்கிறார். சொல்லுங்க, நகைக்கிறவங்க அல்ல, செபிக்கிறவங்க. செபிக்கிறவங்களோடு கூட நம்ம இணையிறப்ப தான் அற்புதம் நடக்குது. நகைக்கிறவங்களோடு கூட நம்ம இணையிறப்ப என்ன நடக்குதுன்னா அழுகையும் பற்கடிப்பும் வருது. அதுவே ஜெபிக்கிறவங்களோடு கூட நம்ம இணைஞ்சுக்கிறப்ப என்ன நடக்குது பாருங்க, அற்புதம் நடக்குது. பிரமிக்கிற மாதிரி அற்புதம் நடக்குது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் சொல்றாரு, நகைக்கிறவங்க கூட கூட்டணி வைக்காதீங்க, செபிக்கிறவங்க கூட கூட்டணி வைங்க. செபிக்கிறவங்க கூட தான் இயேசு இருப்பாரு. செபிக்கிறவங்க வர்றப்ப உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரமிப்பூட்டுகிற காரியம் உங்க வீட்டுக்குள்ள வந்துரும். ஹல்லேலூயா.